கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சுல்ல, அதான் ஒட்டிக்கு பார்ப்போம். வண்டியை வித்துறதுனால விற்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டேன்? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் இருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? ஏண்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேட்கிறான். அவனை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வித்வானை பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது? ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றானே, அதை விட்டு சொல்லுங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சான்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையை ஏறி போச்சான்னு குருடாயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுனா அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே, ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் காரு. என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு? அப்ப லாரி. லாரியா? அடிக்கிறாரே அடிக்கிறாரே. பழைய இரும்புச்சாம ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம், பழைய இரும்புச்சாம ஐயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர்ச்சம்பளத்துக்கு போடுற மாதிரியாடா இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போட அண்ணே, பேர்ச்சம்பளம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுனே. அதுக்காக பேர்ச்சம்பளத்துக்கு காரை போடலாங்கறியா? அப்புறம் 2 பேர்ச்சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கிற? தள்ள முடியலண்ணே. அதுக்கு இவங்கிட்ட தள்ளி விட்டுலாங்கறியா? என்னண்ணே வந்த இடத்துல சலமல் பண்ணிக்கிட்டு நீ போப்பா. பழைய இரும்புச்சாம ஐயம் பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம். அண்ணே இந்த வந்துட்டே. என்னண்ணே கூப்பிட்டீங்களா? இந்தா ₹1 போய் 2 பழம் வாங்கிட்டு வா. ரஸ்தாலியா பூ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா. போடா 2 பழம். கடைக்காரர எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் கலெக்டரா? காசு கொடுத்தா எவ்வளவு வேணா கொடுப்பையா? சரி 2 பழம் என்ன விலை? ரூபாய்க்கு 2. ₹2. ரூபாய்க்கு 2யா? ₹2. ரூபாய்க்கு 2. ₹2. உங்க கூட தலைவலியா? காசு கூட நீயே பிச்சுக்க. என்ன இது பழம்? நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? ₹1. ₹1 எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? ₹1 எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. சண்டை போட்டுக்கிட்டு அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சா? நீ கேள். உட்கார்ற தம்பி. ₹1 கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீயே கேள். இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டு அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு, அண்ணா உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கி சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? ₹1 கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் வாங்கி சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல? நீ வாங்கிட்டு வந்ததுல ஒண்ணு இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. ஒரு படத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டேன். பழம் தாண்டி பெரிய விஷயம். ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் 2ஆ பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிடுச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் படங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? ₹1 கொடுத்தீங்க. ₹1 எத்தனை பழம்? 2 பழம்.
கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு எது? நாளைக்கு நீங்க எல்லாருமா என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்கு. ஐயா, வெறும் காபி தண்ணி மட்டும் தானா? ஒன்னீங்கன்னா விருந்தே வச்சிடறா. வேணாங்க, காபியே போதும். ஏன் தம்பி? சாப்பாட்டுக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துட்டோம். நாங்க வாக்கு தவற மாட்டோம். தம்பி, காபிக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துறாதீங்க. மறக்காம வந்துருங்க தம்பி. அந்த மாலை அது சாமிக்கு. சாமிக்கே போடுங்க, எனக்கு வேணாம். எனக்கு எதுக்கு? இவர் ஊதறதா அந்த பொண்ணு ஆரதியும் பாக்குறப்ப சின்ன மோகனாம்பள்ளி சிவாஜி பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்காரு. தில்லானா மோகனாம்பாள் படம் பாத்திருக்கியா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன், அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா, சொல்லு. போல சொல்றியா? ஐயாவா, நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றது தம்பி, இவர்தான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போன் பேசி அதுலயும் அந்த டவுனுக்காரன் கார் ஓடுற மாதிரி சொல்லு, அவருதான் சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறாங்கன்னா போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்கு தான் பிறந்தாங்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்து நீ ஏன் பெரிய இது மாதிரி லொல்லு? கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரவ கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகும், ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகும். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய், ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. ஏய், இப்படி போடி போடி. உங்க 2 பேருக்கு நாங்க தான். ஏன்னா ராத்திரி நம்ம ஆறு ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு ஜேடு பேசிக்கிறாங்க. என்ன நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏடா படுவா, வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லா அவசரத்துக்கு தான். கலக்குறதே இடம் தெரியல. எல்லா இடம் தான். போடா. ஒச்ச பயிரை இவ்வளவு திங்காதேன்னு சொன்னேன். வெள்ளம் பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல. விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? ஓடுறா அந்த பக்கம். சரிப்பா. அங்க யாரும் அதிகம் பண்றது? ஐயா ஆரம்பி ஆச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம். போறங்க போறங்க. அண்ணே அந்த பக்கம் வைக்கிறாங்க, இந்த பக்கம் வைக்கிறாங்க. எந்த பக்கம் போறதே தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க. நம்ம புடிச்சிருவாங்க போட. இன்னும் புறப்படலையா? என்னண்ணே கார் ரெடி பண்றீங்க? ஆமாப்பா, நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ. கார்ல போய் இறங்கினா தானே மரியாதை. ஏன்னா பக்கத்து தெருவுக்கு போறது காரா? நீ ஒண்ணு, அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினாத்தான் உள்ளூர் கரகாட்டுக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். பந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏன் கார்ல? நிறுத்துங்கண்ணே, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னண்ணா என்ன விட்டுட்டு 2 பேரும் எங்க போறீங்க? ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்குறதுக்கு. ஏப்பா இவன் மனுஷனா? குறுக்க வந்து தப்பு கேள்வி கேட்கறான் பாரு. அண்ணே பூனை குறுக்க வளர்த்த தப்பு, யானை தப்பு இல்ல. ஏற மேல யானை எனக்கு ஏறேன். எங்கடா வர்ற? ஐயா வண்டியை கவுத்துட்டா உங்களுக்கு 2 பண்றேன். என்னண்ணே வண்டி இங்கே நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்தினேன்? நானா நின்று போச்சு. இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா ஆள் வச்சு அல்லணும். எப்படியே என் மேலத்தை வாங்கிட்டீங்க. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர்ச்சம்பளம். கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். டேய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டிக்கிட்டே வந்து சத்தம் போடுற, இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். ஓ அண்ணே வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். சரி அண்ணே நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீங்க? நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர்ச்சம்பளம் வாங்கிட்டீங்க. போடுவா போடா. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே? அது நான் இங்க வரலான்னு சொன்னேன். தம்பி தான் அங்கேயே நிப்பாட்ட சொன்னாரு. அட எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான்.
அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டு அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அவர் போய் சொல்றாருங்க. கார் வந்து ஐயோ அது வாங்க தம்பி வாங்க. உட்காருங்க. இது ஏன் இடம்? இது என்ன டூரிங் பேக்கேஜ் இடம் பிடிக்கிற? இந்தாங்க. சார் கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன். எங்க போறாரு? என்ன டிபன் வாங்க போவாரு? டிஃபனா யாருக்கு? எனக்கு தான். இது நம்மள மாதிரி வாத்தியக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாசி. என்னன்னு வீட்டுல யாருமே காணா? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனா குதிரை ஆளு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பனின்னு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு. தம்பி இந்தா இந்த வெத்தலையை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டுக்கெல்லாம் பார்த்துடுறோம். ஏய் வெத்தலை நின்ட்டியா? எந்திரா போடா போ. பாதி இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு. என்ன தம்பி தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போட்டிருக்கு? அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க. பரவாயில்ல, தட்டிக்கிட்டு இருந்தேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன். என் புழப்புல மண்ணை போட்டுறாதப்பா. சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன். அண்ணே ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவான் தான். அப்படி போல கையை நீட்டாதான். வாஸ்தவம் தான் நீ சொல்றது. என் வாழ்க்கையில நல்ல காலையை நான் பார்த்தது இல்லையம்மா. டவுன்ல கைய வச்சுட்டு திரும்பினா பாரு இந்த கரிச்சட்டி கால் தான் தெரியுது. இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது? உட்காருங்கண்ணே. தம்பி டீ சாப்பிடுங்க. டீ வாங்க போனீங்க. நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே. நான் குடிப்பேனே. அப்போ கொஞ்சம் மோராவது சாப்பிடுறீங்களா? அதே நாங்க குடிப்போம். அட வறுமைக்கு பிறந்தவனே, எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடுறது தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா? அண்ணே டீயும் பால்ல இருக்கு, மோரும் பால்ல இருக்கு, அப்புறம் என்ன? ஆஹா, தத்துவத்தை கக்குறான். இவனை விடுங்க, பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான். நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க. சரி. அம்மா காமாட்சி கொஞ்சம் மோர் கொண்டா. என்னது மோர் இவ்வளவு சூடா இருக்கு? நேத்தெல்லாம் பசு வெயில நின்றுச்சு. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க. காமாட்சி எப்பவும் இப்படித்தான் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான். ஏமா மோர் அடுப்பு பக்கத்துல வச்சிருந்த? பரவாயில்லைங்க, மோர் சூடா இருந்தாலும் ஆ. ரொம்ப ருசியாவே இருக்கு. ஏ தம்பி என்ன தம்பி? ஒண்ணு இல்லண்ணே, மத்தியானம் எதையோ சாப்பிட்டேன் போல் இருக்கு. பகூர் பூரா கடம்படம் தவிர்த்து மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் கம்மா கறங்கி பிறந்துறேன். அட எனக்கு கூட வயிற்றுக்குள்ள கடமுடான்னு கஞ்சனா சத்தம் கேக்குது. நானும் வர்றேன் கம்மா. நீங்க எதுக்குண்ணே வந்து போறீங்களா? போயிட்டு பைய வாங்க. தம்பி இன்னைக்கு நான் வரல, நீ போயிட்டு வா. சரிண்ணே. சிலது எல்லாம் இங்க கண்காணிக்க வேண்டியிருக்கு. டேய் பேரிக்கத்தலையா, எங்க படுக்கையெல்லாம் சுத்திட்டு வெளியே புடுக்கமா இருக்கு, இப்ப உள்ள போய் படுத்துக்கிறேன். உள்ள போய் படுக்கிறியா? சரி போய் படு. ஏய் சரத்து, என்ன? நீ வெளிய வந்து படுறே. அப்ப நான் இங்கே படுத்துக்கிறேன். அப்ப நீ உள்ளே படுறே. அப்ப நான் உள்ள போறேன். இனி பேசி பிரயோஜனம் இல்ல, மிதிதான். படுறா படு. படுக்கிறேன். படுறா. ஏய் இப்ப இது ரொம்ப முக்கியமாடா. வெயிலுக்கு முன்னால ஊருக்கு போகணும், வாத்திங்களை எடுத்து வண்டியில வைங்கிறான்னா இவ்வளவு தூக்கி உட்கார வச்சிருக்கீங்களே. என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? என்ன இருந்தாலும் நான் நாயனா, நான் மெயின் இன்னைக்கு சைடு பக்கவாத்தியா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஆமா, பெரிய காரைக்குறிச்சி அருணாசலா நாயனை தூக்கி வாயில வச்சா கீழே வைக்கவே மாட்டாரு. போடா பேரிக்க மாட்டியா? இங்க பாரு, இவனுக்கு நாட்டிய பேரொழி நினைப்பு. அப்படி காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பா. இறங்க கீழே. போயிட்டு வரேன் ஐயா, போயிட்டு வரேங்க. பார்த்து மெல்ல ஓட்டுக்க தம்பி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டம் அப்படிதான் போகும். டேய் உத வாங்குவ, தவுல கட்டியா புடிச்சுக்க. சரி. ஏய் 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 டேய் நாயனை வாசிக்க கை இருக்காது. என்னண்ணே வண்டிக்கு முன்னால ஒரு டைம் தனியா போகுது? ஆமையா, எவ்வளவு சின்ன பையன் விட்டு விளையாட்டு இருக்கான் போல இருக்கு. அண்ணே தனித்தவளு சொல்லுவீங்களே, அங்க பாருங்க. அட பாவி, தவுல உட்கார்ந்து புடிடான்னா விட்டுட்டு வேடிக்கையா பாக்குற. டேய் இப்ப நீ உடனே போய் அதை புடிச்சிட்டு வரல, நான் குடுக்கற குடுப்புல நீ ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருப்ப. டேய் அடிக்காதீங்கண்ணே. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோரையடி கும்பிடுற மாதிரி நான் குமரிக்கிட்டு இருக்கிறேன். நீ கூரை கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவுல எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதியாயிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூக்கிடுவேன்.
எது பிடிக்கலன்னா அப்ப இந்த தவுல் வாசிக்கிறது ஒரு பிடிக்கலங்கிறியா? அண்ணே சும்மா பேசாதீங்க, நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். ஆ? நான் வாசி நீ தூங்கவா? நான் இந்த தாலாட்டால நான் தவுல்ல வாசிக்கிறேன், இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது அடிங்க. அண்ணே அடிக்காதீங்கண்ணே. டேய், செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவுல்லையும் கட்டுறமே அந்த மாடுதான். உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம். பரிதாபப்படாத, அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்கு தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? இல்ல மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடைய தூங்குறான். நான் வரேண்ணே. எங்க போற? ஐயோ, போகும்போது எங்க போறேன் கேக்குறீங்களே? போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாது. நான் போய் ஒரு கச்சேரி பேசணும். என்னது கச்சேரியெல்லாம் நான் தானே பேசுவேன், நீ என்ன? நீங்க பேசி கிழிச்சீங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசு கூட தங்கல. நான் போய் பேசி வந்தா அதுக்கு ரேட்டே தனி. ஐயா ஏனே தவுலாது பின்ன தண்ணி ஊத்துற அண்டாவா? விட்டா அப்படித்தான் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வார்ப்பிடிங்க. 2 கச்சேரியா ஒண்ணுமே கலகட்டல, தொப்பு தொப்புனுது. ஆமா நாதஸ் ஏன் தூங்குறான்? என்னது நாதசா? அதான் நாதசுரம்னே. ஓ சாட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற? அப்படி ஆயிடுச்சுனே. அளவுன்னு பேசாம வார பிடிங்க. வாரு இதுக்கு பிடிக்க வேண்டியதில்லை, உனக்கு வாரு பிடிக்கணும். எந்திரா சோம்பேறி, ஏன்டா பகல்ல தூங்குற? ராத்திரி பூரா வேலைண்ணே. ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்னுட்டு இருந்த. ஞானத்தோட வாய்ச்சேன் தெரியுமா? வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்தின் புள்ள, உட்கார்ந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய் வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அண்ணே நீங்க கடைக்கு போலாமா? ஏ நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டானா? தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்புக்குன்னு வளர்ந்தவ. நான் இருக்கும்போது இங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீயா? போதும்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? சரி, இந்தா என்ன வேணும்? ஒரு வெத்தலை வாக்கு வேண்டாம். என்ன குரு கொடுங்க. அண்ணே ஒரு பா கொடுங்கண்ணே. எடுங்க. சுண்ணாம்பு இந்த இருக்க எடுத்துக்க. என்னண்ணே வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டேன். இந்த வெத்தலை வாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன். நாதசா அவனை அனுப்பிச்சுங்க. அவன் ஒரு மாதிரியானாச்சே. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொன்னானா? வரான். இந்தாங்கண்ணே. என்னடா அது, ஒரு வெத்தலை ஒரு பாக்கு? நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க. ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது என்ன டப்பாவுல சுண்ணாம்பு? இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவுல சுண்ணாம்பு. சரி, விவரமான பையன். நான் சொல்ல உட்கார். என்ன விவரம்? உட்கார். அது என்ன வாயில? வாயிலையா? ஒண்ணும் இல்லையே. நல்லா வாய் தர. வேகுதா? நல்லா வேகுது. என் காசு எல்லாம் தின்னது இந்த வாய் தானே? சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு, காசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இனிமே என்கிட்ட காசு இல்லடா, என்ன விடுங்கடா. ஐயோ, என்ன தங்கச்சி அழுதுட்டு வர்ற? அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது, தூங்கவும் மாட்டேங்குது. பெரு வயத்தோட இருக்கே, இந்த பாலையாவது குடின்னு சொன்னா என்ன விரட்டுது. அவனோட பெரிய அக்க போறா இருக்குமா? பாலை குடிக்காம வேற எதை குடிக்க போறானா? அவன் ஏன் குடிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். கொண்டா, குடுக்கிற விதத்துல கொடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி, என்ன பாலும் கசந்து படுக்கையில் வந்து அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கைக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டியாமே. எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா. தம்பி பால் சாப்பிடணும் விட்ட வேண்டியதானே? எவ்வளவு கவலையில் இருக்கு. டேய் பேரிக்க மாட்டியா? நீ எங்க இங்க வந்த? தம்பி பால் சாப்பிட சொன்னாங்க, வந்தேன். வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போலான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா. எடுத்துங்கண்ணே, இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்கும். உங்களை மாதிரியாவா சூதுவாது பிடிச்சுக்கிட்டு இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பையன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் எல்லாம் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் எல்லாம் கள்ளங்கவடம் இல்லாதவன். எனக்கு தெரிஞ்சாகன்னு சொல்லு. நானா சொன்னேன்? இது பழைய பழமொழி. பழமொழி ஏண்டா சொல்றீங்க நாயங்களா? நாடா இல்ல திருந்துறியாடா? புதுசா ஏதாவது சொல்லுங்க, எங்க உயிரை எடுக்காதீங்கடா. வச்சிருந்தா கொடுங்க. வச்சிருந்தா கொடுங்களா? பேசாத பிச்சு போடுவோம். உங்க சண்டை இது வேடா, வெளியே போய் போடுங்க போங்க. போடா நாதர் போடா. தம்பி, உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம்.
நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாதான் நீ ஆட முடியும். என்னண்ணே இது? உத அத உடுப்பா. அடே, வாங்க வாங்க வணக்கம். வணக்கம். கார்ல வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், பஸ்ல வந்திருக்கீங்க. அது வந்து என்ன ஆச்சுங்களா, அது காரை பெயிண்ட் அடி கொடுத்துருக்கேன். அதான் இல்லங்க ரிப்பேருங்க. ஊரு ரொம்ப தூரங்களா? கொஞ்சம் தூரம் உள்ள போனோம். நாம எப்படி போறோம் கேளுங்க. எப்படி போறதுங்க? நம்ம வண்டி இருக்கு, அதுல போலாம். பெட்ரோல் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல? அது மாட்டு வண்டிங்க. மாட்டு வண்டி என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. வாங்க போலாம். வாங்கடா தேங்காய் தலைங்களா, போங்கடா போய் ஆடு கொண்டு கொடுங்கடா. மண்டைகளை வண்டிக்கு மட்டுமா நமக்கு அடைஞ்சது, ஏன் இவ அடைஞ்சல் இல்லையா? அண்ணே, சும்மா இருக்கண்ணே. இப்ப தம்பி வர அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாகணும். தம்பி தான் நல்லா பாட்டு தெரியும்ல, ஒரு பாட்டை எடுத்து விட சொல்லுங்க. ஏன்டா எடுத்து விடுறதுக்கு என்ன பாக்கெட்லயே வச்சிருக்காரு? பாட்டெல்லாம் வாயில பாடுறதுடா. தம்பி, வாழ்க்கையிலேயே உருப்படியா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். நமக்கு போற களைப்பு தெரியாம இருக்க, நீதான் ஒரு பாட்டு பாடம்பா.